மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். வருணோட மனசை எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு பூமி இருந்த இடத்துல நான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க கண்மணி. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுறாங்க வருணோட மனசை மாற்றுறதுக்கு. எதிர்பாராத விதமாக வருணுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்குது. ஹாஸ்பிட்டலில் வருணை அட்மிட் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்த வாசுகியும் மாதவனும் கண்மணி கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, வருணை கொலை பண்ணுறதுக்காக அனுப்பி வச்ச ஆட்கள் நீ பண்ணின வேலை தானே அப்படின்னு கண்மணி மேலே பழிய போட கண்மணி ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்க. கிருஷ்ணாவுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் 2 பேரும் என் கண்ணிலேயே பட்டுடாதீங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக வார்னிங்கும் கொடுக்குறாங்க. வருணுக்கு அடுத்ததாக சர்ஜரி பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாமுமே ஸ்டார்ட் ஆகுது. கிருஷ்ணாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது, நல்லபடியாக அவர் திரும்பி வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க கண்மணி. அந்த ரவுடி எல்லாம் நீ செஞ்ச ஏற்பாடு தானே? என்னடி ஓவரா பேச? ஆபரேஷன் முடியற வரைக்கும் 2 பேரும் என் கண்ணிலேயே படக்கூடாது. மீறி பட்டிங்க நடக்கிறதே வேற. கடவுளே, கிருஷ்ணாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஒரு டீச்சராக பப்புவுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க கண்மணி. அந்த நேரத்தில் பப்பு என்ன சொல்கிறாருன்னா, பார்வதி கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு, அது உனக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு கண்மணி கிட்ட காட்ட, பார்வதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஜோசியர்கிட்ட உங்கள் 2 பேர்த்தோட ஜாதகத்தையும் கொடுத்து பார்க்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வீட்டுக்கு வந்த ஜோசியர் கண்மணி வருணோட ஜாதகத்தை கணிச்சு பார்த்து, இந்த 2 ஜாதகமும் எப்போவுமே இணையாது அப்படின்னு ரொம்பவே உறுதியாக சொல்லிடுறாரு. இதை கேட்ட வருணுக்கு பயங்கரமான ஷாக்கு. புரிஞ்சுதா? அம்மா, இது பாரோட மெசேஜ் உங்களுக்கு தான். ஜோசியரை வர சொல்லி உங்க 2 பேர் ஜாதகத்தையும் சரி பார்க்க சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு இப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த 2 ஜாதகமும் எப்பவுமே ஒண்ணு சேர முடியாது. இந்த வீட்டை விட்டு நீ இப்பவே வெளியில போனோம் அப்படின்னு வாசுகி கண்மணியை பார்த்து மிரட்டிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் வருண் ரொம்பவே சைலண்டா இருக்காரு. வருண் எதுவும் பேச மாட்டாரா அப்படின்னு கண்மணி ஏங்கிட்டு இருந்த டைம்ல கண்மணியோட அப்பா இந்த வீட்டுக்கு வந்து ஜோசியம் சொன்ன அந்த ஒரு நபரை அடிச்சு இழுத்துட்டு வராரு. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, நடந்தது எல்லாமுமே இந்த வீட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தரோட சதினால நடந்தது அப்படின்னு. ஒரு கட்டத்தில் வந்த ஜோசியரும் நீங்கள் தான் இப்படியெல்லாம் சொல்ல சொன்னீங்க அப்படின்னு மாதவன் கிட்ட சொல்ல, உண்மை எல்லாமுமே வருணுக்கும் கண்மணிக்கும் தெரிய வருது. பார்வதி அனுப்பி வச்சதா வந்த ஜோசியர் சொன்னது எல்லாமுமே பொய். காரணம் என்னன்னா, மாதவன் தான் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய வருது. ஆனால் உண்மையிலேயே இதெல்லாம் பண்ணினது வாசுகி தான் தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாதவன் மேலே பழிய போட்டிருக்காங்க. அவரை அடித்து உதச்சி இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணின அப்படின்னா அவ்வளோதான் சொல்லி வருண் பயங்கரமாக வார்னிங் கொடுத்துருக்காரு. இன்னொரு பக்கம் கண்மணி வாசுகியை பயங்கரமாக மிரட்டிட்டு இருக்காங்க. என்னையும் கிருஷ்ணாவையும் பிரிக்கணும்னு நீங்கள் பிளான் பண்ணினீங்க, அவ்வளோதான், நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கும் திருப்பி நடக்கும் அப்படின்னு தன்னோட ஸ்டைலில் மிரட்டிட்டு போகிறாங்க. வாக்கிங் ஸ்டிக்கு கிட்ட கண்மணி ரொம்பவே பாசமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ அவர் கூட இருக்கிறதுனால தான் அவர் என்ன தாங்கி பிடிச்சாரு, கையை பிடிச்சாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறத வருண் கேட்டுடுறாரு. இன்னொரு பக்கம் வாசுகிக்கும் கண்மணிக்கும் பயங்கரமான சண்டை போயிட்டுருக்கு. உங்கள் அக்கா தான் தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு வாசுகியை பற்றி கண்மணி வருண் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது, சீக்கிரமாக ஓடிவாங்க அப்படிங்கிற சத்தம் பப்பு கிட்ட இருந்து வருது. உடனே எல்லாரும் போய் பார்க்க அந்த ரூமில் இருக்கக்கூடிய பணம் நகை எல்லாமுமே காணாமல் போயிருக்கு. வருணுக்கு லைட்டாக டவுட் வர ஆரம்பிக்குது. இது நீ இருந்ததுனால தான் அவர் என்ன தாங்கி பிடிச்சாரு, கையை பிடிச்சாரு. உங்க அக்கா வேணும்னே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. என்னாச்சு பப்பு? ஏன் கத்துன? உள்ள இருந்த பண நகையெல்லாம் காணாம போயிருக்கும் போல இருக்கே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.